இன்றைக்கி சில பேர்கள் அடியேன்னு பார்க்குறேன். முன்னாடிலாம் அது கிடையாது, புது பழக்கமாக இருக்குது. சில பேர் இறந்துட்டால் சூரிய அஸ்தமானது ஆனதுக்கு அப்புறம் கூட போய் காட்டில் போய் புதைக்கிறா அல்லது எரிக்கிறா, தகனம் பண்ணுறா. ஆனால் நம்முடைய சாஸ்திரங்களில் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறம் எந்த ஒரு உடலை இறந்தவர்களை தகனம் பண்ணவும் கூடாது, புதைக்கவும் கூடாது. இது ரெண்டுமே அபத்தமான ஒன்று. அது அவள் குடும்பத்துக்கே ஆகாது. ஏனென்று சொன்னால், இந்த ஒருத்தர் இறந்துட்டான்னு சொன்னால் அதுக்கு பிரேதம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு அதிபதி யாருன்னு சொன்னால் சூரியன். அப்போ அந்த ஆத்மகாரகனான சூரியன் இருக்குன்ற பொழுது தான் அவள் அந்த உடலை எரிச்சாத்தான் அந்த ஆத்மா அந்த சூரியனுடைய சம்பந்தத்தோட பிதுர்லோகம் போகும். அப்போ சூரியனுடைய சம்பந்தம் ஒளி இல்லாத பொழுதில் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒருத்தரை எரிக்கிறதோ தகனம் பண்ணுறதோ அல்லது புதைக்கிறதோ சூரியனுடைய சம்பந்தம் இல்லாத பொழுது பண்ணும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு பிதுர்லோகம் போகிறதுக்கு சூரியன் சம்பந்தம் இல்லாமல் அந்த ஆத்மா நிர்கதியாக இங்கே சுற்றிகிட்டே இருக்கும். அது பிதுர்லோகம் போகாது, மோட்சத்தையும் அடையாது. எனவே சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாகத்தான் தகனம் செய்ய வேண்டும் அல்லது புதைக்க வேண்டும்.